ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ரெசிபி, நான்வெஜ் ரெசிபி தான் இது. வந்து மட்டன் செவரொட்டி, ஈரல், அப்புறம் கொஞ்சோண்டு மட்டன் போட்டு இப்போ ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இந்த மஞ்சள் போட்டு நல்லா பரட்டி வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து 2 கரண்டி ஆயில் விட்டு நம்ம ரா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு பெரிய ஆனியனை சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நிறையா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கி இது ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு பரட்டி வச்ச இந்த நான்வெஜ் ஐட்டத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கிரேவி மசாலா இருக்குல்லையா, அதை ஆட் பண்ணணும் ஒரு கரண்டி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பெரிய டொமேட்டோவை நல்லா மிக்சியில் அரைச்சிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். முழுசாக வெட்டி போடலாம் தக்காளி, ஆனால் நான் அப்படி அரைச்சி தான் மேக்ஸிமம் போடுறேன். இதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா இதை கிண்டிட்டு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு குக்கரை விசில் விடணும், 6 விசில் விடணும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம்.